Hi friends, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சி புக்கில் இருக்கிற ஹைப்போதிகேஷனை எப்படி டெர்மினேட் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி அதை அப்ளை பண்ணுறதுன்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா tnsta.gov.in இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லைக் க்ரோம் ஓப்பன் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் கமிஷனரேட் அண்ட் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இ சர்வீசஸ், இங்கே சர்வீசஸ் போங்க. அதில் வெஹிக்கல் சர்வீசஸ் போங்க. இதில் டெர்மினேஷன் ஆஃப் ஹைப்போதிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெர்மினேஷன் ஆஃப் ஹைப்போதிகேஷன் ஹையர் பர்ச்சேஸ் லீஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினேஷன் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ் ஆர் லீஸ் ஆர் ஹைப்போதிகேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓனர் ஆஃப் த வெஹிக்கல் கேன் மேக் அப்ளை ஃபார் என்ட்ரி இன். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இந்த ஹைப்போதிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் லோன் ஏதாவது எடுத்திருப்பீங்க. லைக் லோன் வாங்கி நம்ம பைக்கு கார் எதாவது வாங்கியிருப்போம். அந்த டைமில் உங்களோட ஒரிஜினல் ஆர்சி புக்கில் ஹைப்போதிகேஷன் அப்படின்ற ஒரு சீல் ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது என்ன அப்படின்னா, அது பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். லைக் நீங்கள் ரீசேல் பண்ண போகிறீங்க உங்களோட பைக்கோ காரோ அப்படின்னா, ஹைப்போதிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வண்டி லோனில் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது எப்போ டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேங்க்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட லோன் லைக் 2 years 1 year லோன் எடுத்திருக்கீங்க. 1 year லாஸ்ட் 12வது மாதம் நீங்கள் லோன் இஎம்ஐ பே பண்ணி முடித்தது உடனே உங்களுக்கு வித்தின் 7 daysக்குள்ளே, லைக் 7 days கூட ரொம்ப ஜாஸ்தி தான், 2 to 3 days உங்களுக்கு இது ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஐ மீன் அந்த என்ஓசி எல்லாமே ரெடி பண்ணி உங்கள் வீட்டுக்கே அமுச்சிடுறாங்க. லைக் எந்த அட்ரஸ் நீங்கள் பேங்க்கில் இருக்கோ அந்த டீட்டெயில் அந்த அட்ரஸ்க்கு அமுச்சு விட்டுறாங்க. ஓகேங்களா? சில இடத்துல நம்ம போய் பேங்க்கில் போய் கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் அமுச்சிடுறாங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுதான், இப்போ லோன் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு வண்டி மேலே. ஸோ நம்ம இந்த ஹைப்போதிகேஷனை டெர்மினேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இன்னமும் வண்டி லோனில் இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் ரீசேல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் வண்டி விற்றுட்டு வேறு வண்டி வாங்கிக்கணும், அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ஹைப்போதிகேஷன் எப்படி டெர்மினேட் பண்ணுறதுன்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட், நோட்டீஸ் ஆஃப் டெர்மினேஷன், இந்த ரெண்டுமே அலாங் வித் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர். இந்த 2 டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு பேங்க்லேருந்து வந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது. பேங்க்கில் தான் கொடுப்பாங்க. லைக் அவங்க ஃபார்ம் 35 இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த ஃபார்ம் அவங்களே தான் கொடுக்கணும், அவங்களே கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னென்னா அவங்களோட ஆஃபீஸ் சீலு, அட்ரஸ், ஐ மீன் சீல் போட்டு சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேலன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மில் 35 இந்த ஃபார்ம் 35ல் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சீல் சைன் போட்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் சைன் பண்ணிக்கணும். லைக் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அலாங் வித் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர், என்ஓசி. இதுதான் என்ஓசி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பேங்க்லேருந்தே ப்ரொவைட். இந்த 2 டாக்குமெண்ட்டுமே உங்கள் பேங்க்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்ககிட்ட எப்படி ஒரிஜினல் ஆர்சி புக் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட், உங்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, அந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. வேலிட் எமிஷன் சர்டிஃபிகேட், பொல்யூஷன் சர்டிஃபிகேட். இது எல்லா பெட்ரோல் பங்க்லையுமே பொல்யூஷன் சர்டிஃபிகேட், பொல்யூஷன் செக் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஆர்டிஓக்கு போனாலும் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயே கண்டிப்பாக ஒரு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறவங்க இருப்பாங்க. உங்கள் வண்டியை செக் பண்ணி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வேலிட் டேக்ஸ் டீட்டெயில்ஸ், இந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ், இந்த ரோட் டேக்ஸ், இந்த டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸ் போட்டிருக்காங்க. வெஹிக்கல் சர்வீஸ் சார்ஜ் 25 ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து கீழே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேக்கு போயிடுது. ஓகேங்களா? இங்கே உங்கள் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும். உங்கள் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, எந்த ஆர்டிஓவில் உங்கள் வண்டி ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்ற ஆர்டிஓ இங்கே மேலே வந்துடும். ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது அப்படின்னா, லைக் ஃபிட்னஸ் ரெனிவல், அப்ளை ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், ஹைப்போதிகேஷன், இந்த டீட்டெயில்ஸாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ எனக்கு வந்து என்னோட வண்டியோட சேசிஸ் நம்பர் லாஸ்ட் 5 டிஜிட் வந்து கேட்குது. ஸோ வண்டியோட சேசிஸ் நம்பர் லாஸ்ட் 5 டிஜிட் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஆர்சி புக்லேயே வந்து இருக்கும். சேசிஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், இல்லைனா சிஹெச் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், சிஹெச்என்ஓ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதோட லாஸ்ட்டு 5 டிஜிட்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது கேட்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது. ஸோ ரிஜிஸ்டர்ட் மொபைல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கேட்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே அந்த ஓடிபியை வந்து டைப் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து எனக்கு அடுத்து இது போகுது, அப்ளிகேஷன் என்ட்ரி ஃபார்ம் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே அப்ளிகேஷன் என்ட்ரி ஃபார்மில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெர்மினேஷன் ஆஃப் ஹைப்போதிகேஷன் தான் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இங்கேயே வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது, டூப்ளிகேட் ஆர்சி, சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். நான் அதை பற்றியும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்போதிகேஷன் டைப் போட்டிருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த பிரான்ச், அது இதுதான் ஹைப்போதிகேஷன் இருக்குன்றாங்க. ஹைப்போதிகேஷன் டெர்மினேஷன் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ், இன்சூரன்ஸ் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வந்துடும். வேலிட் ஃப்ரம் டு எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே காட்டிடும். அதுக்கப்புறமா வந்து ஸ்மார்ட் கார்டு ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து பேப்பராக, நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பேப்பராக தான் இருக்குது ஆர்சி புக். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து ஸ்மார்ட் கார்டு ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஆர்சி புக் ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிடுவீங்க. அவங்க அதை வந்து ஸ்மார்ட் கார்டாக மாற்றி உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து ஆக்ஷன் அதாவது டெர்மினேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போது எப்போ வந்து நம்ம வண்டி வந்து டெர்மினேஷன் ஆஃப் ஹைப்போதிகேஷன் எப்போ நம்ம கொடுக்குறோன்னா, நீங்கள் வந்து கரண்ட் டே, இன்றைக்கி டேட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். 13ஆம் தேதி, ஐ மீன் இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட் நான் கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். எஸ், டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஹைப்போதிகேஷன் டெர்மினேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரம் 2017 2021 வரைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுது. ஓகேங்களா? ஹைப்போதிகேஷன் வந்து டெர்மினேஷன் டீட்டெயில்ஸ் நான் என்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் வந்து சேவ் டு டிராஃப்ட் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் நம்பர் வந்துடுச்சு எனக்கு. ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு என்ன வருது அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த அப்ளிகேஷனை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். லைக் வந்து இந்த என்டர் பண்ண அப்ளிகேஷனை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து பே நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டோட்டலாக நீங்கள் வந்து 225 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? கொடுத்துட்டு கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் கொடுங்க. இங்கே நம்மளுக்கு என்ன கேட்குதுன்னா பேமெண்ட் எது வழியாக நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. இங்கே கொடுத்துருக்குது கனரா பேங்க் மட்டும்தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நான் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இஃபி ரெசிப்ட்னு வந்துடுச்சு எனக்கு. ஸோ இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களோட ஆர்டிஓ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே என்ன சொல்கிறேன், அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் விசிட் ஆர்டிஓ ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். பிரிண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த செலானு ப்ளஸ் வந்து உங்களுடைய இந்த செலான், அதுக்கப்புறமா வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து ஸ்டாப்லர் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து போய்ட்டு ஆர்டிஓவில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.